நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, அமெரிக்காவில் இந்த மாதம் 20ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க உள்ளார். இதன் காரணமாக உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே ஓரளவுக்கு பயத்தில் உள்ளன. பயம் என்னவென்றால், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகளில் அதிக அளவில் அவை அங்கம் வகிப்பதால் நேட்டோ நாடுகளுக்கு தேவையான நிதியுதவியை அமெரிக்கா வழங்குமா என்ற ஒரு சந்தேகம் இருந்து வருகிறது. ஏனென்றால் 2 வருடங்களுக்கு முன்பாக திரு ட்ரம்ப் அவர்கள் நேட்டோ நாடுகளுக்காக நாம் ஏன் அதிக அளவு பணத்தை செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதேபோன்று திரு ட்ரம்ப் அவர்கள் 2019ஆம் ஆண்டு முதல் முறையாக அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வந்தபோது அப்போதும் அவர் சீனாவின் மீது அதிக அளவு கோபத்தில் இருந்தார். கொரோனா நோய் தாக்கிய போது கூட கொரோனா நோயை உருவாக்கி உலகம் முழுவதும் பரப்பியது திரு ஷி ஜின்பிங் தான் என்று அவர் நேரடியாகவே குற்றம் சாட்டினார். நண்பர்களே, முக்கியமாக சீனா வளர்ந்திருக்கு மிக மிக முக்கியமான நாடுகளில் ஒன்று அமெரிக்கா. அமெரிக்கா என்ன செய்தது என்றால், தனது நாட்டு நிறுவனங்களை எல்லாம் மிக சிறந்த தொழில் அதிபர்களை எல்லாம் சீனாவுக்கு சென்று அங்கே தொழிலை தொடங்குமாறும், அங்கே தொழிலை தொடங்குவது மட்டும் இல்லாமல் அங்கே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை, பெரும்பாலான பொருட்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் வகையிலும் அமெரிக்கா அதற்கான வழிவகையை செய்திருந்தது. இந்த வகையில் பார்க்கும் பொழுது அமெரிக்கா செல்கிறது என்ற நோக்கத்தில் ஜப்பான், தென்கொரியா, ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாமே சீனாவில் சென்று தொழில்களை தொடங்க ஆரம்பித்தன. இதன் காரணமாக சீனாவிலேயே அதிகமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அவையெல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதன் மூலமே சீனா நலிவடைந்த நிலையிலிருந்து மிக அதிகமான பொருளாதார வளர்ச்சி கண்ட ஒரு நாடாக அதிக அளவில் அது முன்னேறியது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை எல்லாம் அமெரிக்கா சீனாவிற்கு ஏற்றுமதி செய்தது. விமானம் தாங்கி கப்பல் கட்டும் தொழில்நுட்பங்கள், விமானங்களை தயாரிக்கும் தொழில்நுட்பங்கள், மிசைல்களை தயாரிக்கும் தொழில்நுட்பங்கள் போன்ற தொழில்நுட்பங்களை எல்லாம் அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ததோடு, அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான தொழில்நுட்பங்களை எல்லாமே சீனா தன்னுடைய ஆட்களை அனுப்பி அங்கு அமெரிக்காவில் பணியாற்றக்கூடிய அறிஞர்களுக்கு பணம் வழங்கி அவர்கள் மூலம் அந்த தொழில்நுட்பத்தை பெற்று அதை சீனாவில் தயாரிக்க ஆரம்பித்தார்கள். தங்களுக்கு தேவையான இயந்திரங்கள் மற்றும் விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் என என்னென்ன வேண்டுமோ அனைத்து வகையான தொழிற்சாலைகளையும் சீனாவில் அவர்கள் நிறுவி மிக வளர்ச்சியடைந்த நாடாக சீனா என்று விளங்குகிறது. அமெரிக்காவை எதிர்க்கும் அளவிற்கு அமெரிக்காவுடன் போரிட போரேன் என்று வெளிப்படையாகவே கூறிக்கொண்டு வருகிறது சீனா என்ற நாடு. நம்மிடம் ஏராளமான உதவிகளை பெற்று நம்மையே எதிர்க்கின்றது என்ற காரணத்தினால் சீனாவில் உள்ள பொருட்கள் எதையுமே இறக்குமதி செய்யக்கூடாது. சீனாவை ஒரேடியாக ஒழிக்க வேண்டும். சீனாவில் நமது நாட்டு நிறுவனங்கள் சென்று தொழில் தொடங்கக்கூடாது. சீனாவிலிருந்து வேறு எந்த நாடுகளுக்கும் அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்யாத அளவிற்கு சீனாவை ஒன்றுக்கில்லாத நாடாக ஆக்க வேண்டும் என்று ட்ரம்ப்னுடைய முதல் ஆட்சி காலத்திலே அவர் தெரிவித்திருந்தார். நண்பர்கள், பதவியேற்க உள்ள ஜனவரி 20ஆம் தேதி அன்று முக்கியமான சில அதிகாரிகள் அவருடன் அங்கு அமைச்சரவையில் சேர உள்ளார்கள். நண்பர்களே, அவர்களில் பெரும்பானோர், அவர்களில் மிக முக்கியமானோர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய ஒரு துறை, அதே போன்று நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் என்று சொல்லக்கூடிய ஒரு மினிஸ்டர், அதே போன்று ஸ்டேட் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான பதவியில் உள்ள ஒரு மினிஸ்டர் என ஒரு 5க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அனைவருமே இந்தியாவிற்கு சப்போர்ட் செய்யக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த பல பேருக்கு மிக மிக முக்கியமான பதவிகளை திரு ட்ரம்ப் அவர்கள் வழங்கியுள்ளார். இவர்கள் எல்லாமே சீனாவிற்கு எதிராக பல வருடங்களாக போராடி வருபவர்கள். சீனாவிலிருந்து எந்த விதமான பொருளும் இறக்குமதி செய்யக்கூடாது, சீனாவிற்கு எந்த விதமான தொழில்நுட்பங்களையும் அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடாது என்றெல்லாம் இவர்கள் பேசி வருபவர்கள். இந்தியாவிற்கு இவர்கள் சப்போர்ட் செய்யக்கூடியவர்கள். சீனாவிடமிருந்து வாங்கக்கூடிய பொருட்களை நாம் தவிர்த்து விட்டு அதற்கு பதிலாக இந்தியாவிடமிருந்து அந்த பொருளை வாங்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு செயலாற்றக்கூடிய பல அமைச்சர்கள் வரும் 20ஆம் தேதி ட்ரம்ப் அவர்களுடன் பதவியேற்க உள்ளார்கள். நண்பர்களே, ஆகவே இவ்வாறு நமது நாட்டை இவர்கள் அதிக அளவில் பாதிக்கடைய செய்ய உள்ளார்கள் என்ற எண்ணத்தில் சீனா ஏற்கனவே பலவிதமான பொருளாதார தடைகளை அமெரிக்காவின் மீது விதிக்க ஆரம்பித்து விட்டது. நண்பர்கள், முக்கியமாக சொல்லப்போனால் போயிங் நிறுவனம்
லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் போன்ற போர் விமானங்களை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு சீனாவிலிருந்து எந்த விதமான பொருட்களும் ஏற்றுமதி செய்யக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பை, ஒரு தடையை திரு ஷி ஜின்பிங் அவர்கள் வெளியிட்டுள்ளார் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் சோலார் பேனல்கள், அதன் பாகங்கள், மொபைல் போன்கள் மற்றும் பிற கேசட்டுகள், அத்துடன் ஈவிக்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கள் மற்றும் அதன் பேட்டரிகள் தயாரிக்க தேவையான முக்கிய மூலப்பொருட்கள், அத்தியாவசிய அரிய கனிமங்கள், உயர் தொழில்நுட்ப உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை சீனா பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை திரு ஷி ஜின்பிங் அவர்கள் வெளியிட்டுள்ளார். கார் தயாரிப்பிற்கு தேவையான மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்திக்கு தேவையான சிப்ஸ்கள் என்று சொல்லக்கூடிய செமிகண்டக்டர்கள் தயாரிக்க தேவைப்படும் கனிமங்கள் அனைத்துமே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது என்ற ஒரு தடையை அவர் விதித்துள்ளார். ஆகவே இந்த தடையை மூலம் பிற நாடுகள் அனைத்துமே தனக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய முடியாது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக அமெரிக்கா செய்த மிக முக்கியமான ஒரு தவறின் காரணமாக வளர்ந்துவிட்ட சீனா அனைத்து தனிமங்களையும், அனைத்து வகையான இயந்திரங்களையும், அனைத்து வகையான மூலப்பொருட்களையும் தான் தயாரிக்கும் வகையில் பிற நாடுகளிலிருந்து ஏற்கனவே அவற்றை கொண்டு வந்து என்று சொல்வதை விட அந்த நாடுகளை ஏமாற்றி ஏதாவது உதவி செய்து போல் செய்துவிட்டு அந்த நாடுகளில் உள்ள தனிமங்களை நான் தோண்டி எடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டு அந்த நாடுகள் சில பண உதவியை செய்துவிட்டு தனிமங்களை எல்லாம் இங்கே கொண்டு சீனாவில் வைத்துக் கொள்வது. ஆகவே சீனாவிடம் தேவையான அனைத்து வகையான பொருட்களும் பிற நாடுகளின் தொழிலுக்கு தேவையான அளவில் இருப்பதால் அனைத்து நாடுகளுமே தன்னுடைய வசதியை பெருக்கிக் கொள்ளாமல் சீனாவிடமிருந்தே, அமெரிக்கா உட்பட, ரஷ்யா உட்பட சீனாவிடமிருந்து ஏராளமான பொருட்களை வாங்க ஆரம்பித்தன. ஆகவே அவ்வாறு வாங்கி தனது தொழில் வளத்தை பெருக்கிய பல நாடுகள், இந்தியா உட்பட, அந்த நாடுகள் எல்லாம் தற்போது சீனாவிடமிருந்து இந்த பொருட்களை வாங்கி வருவதால் மேலே நான் சொன்ன அந்த பொருட்களை எல்லாம் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது என சீனா கூறிவிட்டது. அவ்வாறு இருக்கும்போது அமெரிக்கா சீனாவிலிருந்து எந்த பொருளையும் இறக்குமதி செய்யக்கூடாது என்று அறிவிப்பு கொடுக்க இருந்தாலும் அந்த நாட்டில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருளுக்கு அதிகமான கட்டணங்கள், வரி விதிப்பு செய்வதாகவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஆகவே எங்களிடம் இறக்குமதி செய்யக்கூடாது என்று நீங்கள் கூறும்போது உங்கள் நாட்டிற்கு தேவையான இந்த மேற்கண்ட கனிமங்கள் மற்றும் ஈவிக்கள் சம்பந்தமான பொருட்கள், சோலார் பேனல்கள் தயாரிக்க தேவையான பொருட்கள், செமிகண்டக்டர் என்ற சிப்ஸ் தயாரிக்க தேவையான பொருட்களை எல்லாம் நீங்கள் தயாரிக்க முடியாது. அதற்கு தேவையான மூலப்பொருட்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என சீனா கூறிவிட்டது. நண்பர்கள், இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால் இதில் சீனா அமெரிக்காவை மட்டும் பாதிப்படை செய்யவில்லை. உலகத்தில் உள்ள நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், இந்தியா உட்பட பல நாடுகளை பாதிக்கின்றது. ஏனால் நமது இந்தியா இந்த கொரோனா காலத்தில், அதுவும் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் பெரிய பிரச்சனை ஏற்பட்ட போது, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பெரிய பிரச்சனை ஏற்பட்ட போது சீனாவிலிருந்து அனைத்து வகையான பொருட்களையும் நாம் இறக்குமதி செய்வதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்தது. ஆனால் நம்மால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. ஏனென்றால் சென்ற வருடம் மட்டும் 2023-24 நிதியாண்டில் மட்டும் $101 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை நாம் சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்துள்ளோம் நண்பர். ஆனால் நம்மிடமிருந்து அவர்கள் 22-23 பில்லியன் மேலாக அவர்கள் எந்த விதமான பொருளையும் இறக்குமதி செய்ததாக தெரியவில்லை. ஆகவே நான் தான் சீனாவிற்கு அதிகமான தொகையை கொடுக்க வேண்டிய ஒரு நிலுவையும் உள்ளது நண்பர்களே. இந்த தருணத்தில் சீனாவிடமிருந்து தற்போதும் நாம் அந்த பொருட்களை இறக்குமதி செய்து வருகிறோம். ஏனென்றால் நமது நாட்டில் தற்போது கடந்த 4 வருடங்களாக சோலார் பேனல்கள் அதிகமாக தயாரிக்கப்பட்டுவிட்டன. முன்னால் அனைத்துமே சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அதே போன்று பொம்மைகள் சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. இப்போது நமது நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்டு அந்த பொம்மைகள்லாம் வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு சீனாவை மிஞ்சும் அளவிற்கு தற்போது இந்தியா பொம்மைகள் ஏற்றுமதியில் முதலிடம் வைக்கிறது. அதே போன்று எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், அதற்கு தேவையான பேட்டரிகள் தயாரிப்பதற்கு தேவையான லெட் என்று சொல்லக்கூடிய பொருட்கள், பல வகையான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாமே நாம் மற்ற நாடுகளைப் போல சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்கிறோம். தற்போது தான் நாம் ஓரளவுக்கு முயன்று நமது உள்நாட்டிலே அனைத்து பொருட்களும் தயாரிக்க வேண்டும் என்று முயன்று வருகிறோம். அதற்கு பல வட்டங்கள் ஆகும் என்று தெரிகிறது நண்பர்களே. அமெரிக்கா
சீனாவிடமிருந்து எந்த பொருளும் இறக்குமதி செய்ய மாட்டோம், நாம் இந்தியாவிடமிருந்து வாங்கி கொள்ளலாம் என்று அதை கருதும்போது இந்தியாவிற்கும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஏனென்றால் எந்த நாட்டிற்கும் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடாத முக்கியமான பொருட்கள் என சீனா தடை வைத்திருக்கும் பொழுது நாம் சீனாவிடமிருந்து அந்த பொருட்களை வாங்கித்தான் முழுமையாக தயாரித்து அந்த முழுமையாக தயாரிக்கப்பட்ட பொருளை நாம் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அதுவும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது. ஏற்கனவே நமக்கும் சீனாவிற்கும் கல்வான் பிரச்சனையில் ஏற்பட்ட தகராறின் காரணமாக 2 நாடுகளும் 4 வருடங்களாக சரியான பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. தற்போது ஓரளவிற்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் நமது படைகளை இனியும் லடாக் பகுதியிலிருந்து மீள திரும்ப பெறப்படவில்லை. அவை சற்று தொலைவில் இனியும் தயாரான நிலையில் உள்ளது. ஏனென்றால் சீனாவின் பேச்சை எந்த காலத்திலும் யாரும் நம்ப முடியாது. நமது படையை வாபஸ் செய்துவிட்டு உடனடியாக அவர்கள் படையை கொண்டு வந்து நமது பகுதியை பிடிக்க நினைத்தால் நாம் விரைவில் வர முடியாதளவு. ஆகவே படையை திரும்ப பெறாமல் சற்று தொலைவில் கண்காணிப்பு வசதியோடு நமது படைகள் இனியும் தயாராக இருக்கின்றன. ஆகவே நாம் உள்நாட்டில் தயாரிக்கிறோம் அனைத்து பொருட்களும் என்று கூறிக்கொண்ட நமது இந்திய அரசின் திட்டத்திற்கும் இது பாதகமாக அமைகிறது. இவ்வாறு அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் நடக்கக்கூடிய இந்த வர்த்தக போர் சம்பந்தமான சூழ்நிலையில் நாம் நாடும் அதிகமான அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது நண்பர்களே. ஆகவே இதற்கு மாற்று வழியை நமது உள்நாட்டு தயாரிப்பாளர்களும் நிறுவனங்களும் அரசும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு வேண்டிய நடவடிக்கையை உடனடியாக எடுப்பார்கள் என்று தெரிகிறது நண்பர்களே. ஏனென்றால் நிச்சயம் யார் சொன்னாலும் சீனாவின் செய்கையை திரு ட்ரம்ப் அவர்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். ஏனென்றால் அனைத்து நாடுகளும் தன்னிடம் பிச்சை எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் செல்லப்படக்கூடிய நாடு சீனா. அதன் பொருட்டுத்தான் அனைத்து நாடுகளும் அதை மிரட்டி வருகிறது. ஆகவே அனைத்து நாடுகளும் பெரும்பாலான நாடுகளும் சீனாவிடம் அதிகளவு கோபத்தில் உள்ளன. அமெரிக்க அதிபர் அவர்கள் வந்தவுடன் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்த மந்திரிகளும் பிற உயர் அதிகாரிகளும் சீனாவை ஒரு வழியில் ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும், அவர்கள் அமெரிக்கா மீது போர் எடுப்பதை நாம் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அந்த மாதிரியான நோக்கத்தில் இறங்குவதாக தெரிகிறது நண்பர்களே. ஆகவே சீனாவின் போக்காலும் அமெரிக்கா சீனாவின் மீது எடுக்க உள்ள சில தடைகள் காரணமாகவும் நமது இந்தியாவும் அதிக அளவில் பாதிக்கக்கூடிய நிலை உள்ளது. இதனை நமது நாடு மிக திறமையாக சமாளித்து நமது பொருளாதார வளர்ச்சி, நமது நாட்டின் முன்னேற்றம் தடைபடாமல் இருப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. இத்துடன் நமது தேசம் யூடியூப் சேனலில் இந்த செய்தியினை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.